வைக்கணும் இல்லையா? போகுது அரிசி வந்து தண்ணியில கொட்டுறோம். தண்ணியில கொட்டி ஹீட் மூலமா வந்து வெப்பத்தின் மூலமா வந்து நம்ம வந்து சாதம் செய்யறோம் இல்லையா? செய்யும் போது ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல இந்த அரிசி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகுது டெம்பரேச்சர், திரும்பவும் ஹீட் ரைஸ் ஆகும்போது திரும்ப பாயில் ஆகுது, திரும்ப அதுக்கப்புறம் ஹீட் ரைஸ் ஆகும்போது நம்ம நார்மலா இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப குறைஞ்சு போகுது இல்லையா? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் எதுல வருது? ஹீட்டால வந்து சேஞ்சஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம கூடிய டைமிங் இதை வச்சு மாறுது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து யூஸ் பண்றீங்க. அது இல்லாம இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துனாக்கா, நம்ம எல்லாம் சாப்பிடணும் இல்லையா? அப்போ முட்டை வந்து நம்ம ஆம்லேட் போடணும். போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பாயில வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஒன் சைடு வேகுது, இன்னும் இதுவான உடனே என்ன ஆகுது? நல்லா வந்து வெந்துருது இல்லையா? போல நம்ம சாப்பிடுற நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல நம்ம யூஸ் பண்றதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? இது வந்து பாத்தோம்னா நம்ம சார்ந்து மட்டும்தானே, மத்ததுக்கு இல்லையா அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இருக்குது. இப்ப வந்து ஒரு பொருளை லைக் நம்ம ஷர்ட் எடுத்துக்கலாமே. ஷர்ட் எடுத்துட்டு வரோம், கடையில இருந்து எடுத்துட்டு வரோம். என்ன பண்றாரு டைலர்? என்ன அவர் பண்ண கட் பண்ணி எழுதிடுறாரா? இல்ல. நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு, சரியான மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு. மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டிராப் பண்றாரு, கட் பண்றாரு, ஸ்டிச் பண்றாரு. தேவையான ஷேப்புக்கு வந்து வரி அமைக்கிறார். அப்பதான் அது நல்லா இருக்கும். தேவையான மெஷர்மெண்ட் இல்லாம பண்ணி நம்ம செஞ்சோம்னாக்கா, எனக்கு அளவு எடுத்துட்டு நீங்க போட்டா நல்லா இருக்காது, உங்களுக்கு அளவுக்கு எடுத்து போட்டு எனக்கு நல்லா இருக்காது. எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சீக்வன்ஸா இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அந்த டைமிங் எல்லாமே வந்து இருக்கணும். இது நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலே அது மாதிரி தான். ஒரு ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் என்ன பண்றோம்? ஹீட் ப்ராசஸ் மூலியமா வெப்பத்தை கொண்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி ஷேப்பை மட்டும் எல்லாம் கிரைண்ட் ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைச்சு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். டுடே வி ஆர் டிஸ்கஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா என்ன? ஒரு உலோகம், மெட்டல் இல்ல ஸ்டீல் எப்படி வேணாலும் வச்சுக்கணும். அதை வந்து நமக்கு தேவையான வடிவம் ரெண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்றதன் மூலமா ஓகேவா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஹீட். அதை நம்ம எப்படி பண்ணா அந்தந்த ஷேப்பை மாத்திக்கலாம் அப்படின்றது இதனுடைய நோக்கம். ஹீட் ட்ரீட்மெண்ட் நோக்கமே அதுதான். சரி, இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட்ல ஹீட் ட்ரீட்மெண்ட்டுடைய பர்பஸ் நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் மெட்டல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாற்றணும். அது என்னென்ன பண்றது? அனீலிங், நார்மலைசிங், அதுக்கப்புறம் ஹார்டனிங், அதுக்கப்புறம் டெம்பரிங். இந்த 4 ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கிறோம். சரியா? சரி, இப்போ ஹார்டனிங் பண்றோம். ஹார்டனிங் பண்றதுக்கான நோக்கம் என்ன? பர்பஸ் கட்டிங் எபிலிட்டி அண்ட் வியரிங் ரெசிஸ்டன்ஸ். கட்டிங் எபிலிட்டி அண்ட் வியரிங். தேய்மானம் அடையுது இல்லையா? தேய்மானம் அடையத்தை வந்து எதிர்ப்புக்காக ஹார்ட்னஸ் பண்றோம். சிம்பிளா ரொம்ப டீப்பாலாம் நீங்க எடுத்துட்டாலும் சிம்பிள் ஹார்ட்னஸ் எதுக்கு பண்றோம்? வியரிங் அந்த வியரிங் ரெசிஸ்டன்ஸ் அகைன் தேய்மானம் அடைவதை எதிர்ப்பதற்காக. வியரிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த தேய்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த தேய்மானத்தை வந்து கம்மி பண்ணணும், எதிர்க்கணும். இதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம ஹார்னஸ் பண்றோம். டெம்பரிங் எதுக்காக பண்றோம்? டெம்பரிங் பண்றதுக்கான நோக்கம் என்ன? பிரிட்டில்னஸ் குறைக்கிறதுக்காக. கடினத்தன்மையை வந்து நம்ம கம்மி பண்றோம். அதுக்காக வந்து நம்ம டெம்பரிங் பண்றோம். சரியா? அனீலிங். அனீலிங் எதுக்காக பண்றோம்?
இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்றதுக்காக நம்ம அனிலிங் பண்றோம். நார்மலைசிங் அப்படின்னா அது எதுக்காக பண்றோம்? நார்மலைசிங் வந்து பார்த்தோம்னா டு ரிஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சர், சாஃப்டான வந்து ஒரு இதுவை வந்து கிரைன் ஸ்ட்ரக்சர் வந்து சீரமைக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். என்ன போறோம்? ஹார்டனிங் இதனுடைய நோக்கம் என்ன, டெம்பரிங் நோக்கம் என்ன, அனிலினுடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நார்மலைஸ். இதனுடைய நோக்கம் இருக்குமா? இப்போ அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், பொருட்களின் நிலைகள் என்னென்ன ஸ்பேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம், நம்ம அன்றாட லைஃப்ல யூஸ் பண்றது தான். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ், நிலைகள். என்னது? சாலிடு, லிக்யூடு, கேசஸ். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணணும். சாலிட்னா என்ன? நம்ம யூஸ் பண்ணிட்டே சொல்லுங்க, ரொம்பலாம் உள்ள போறது. நம்ம என்ன அன்றாட வாழ்க்கையில சாலிடா என்ன யூஸ் பண்றோம்? சாலிடா என்ன? சரி, சப்ஜெக்ட் ஓரியன்டா கூட வாங்க. சாலிட்னா என்ன? அதுக்கு ஒரு எதனா எக்ஸாம்பிள் மெட்டல் வச்சுக்கலாமா? நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். மெட்டல் வச்சுக்கலாமா? சரி. லிக்யூடுனா என்ன? நீங்க எது ஓரியன்டா வேணாலும் சொல்லலாம். நம்ம லைக் ஃபியூல்ஸ் சொல்லலாம், வாட்டர்ஸை கூட சொல்லலாம். நம்ம லிக்யூடு. கேசஸ். கேசஸ்னா என்ன? நம்ம வீட்டுல யூஸ் பண்ணோம் இல்லையா, எரிபொருளுக்காக எல்பிஜி கேஸ், அதுதான். ஏன் இதை வந்து நம்ம எடுக்கிற மட்டும் இதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும். இந்த 3 நிலைகள்ல வந்து தெளிவா இருக்கணும். திட, திரவ, வாயு. அதுதான் வந்து சாலிட், லிக்யூட், கேசஸ். 3 ஸ்டேஜஸ்ல வந்து இருக்குது. இதை நம்ம அன்றாட லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு என்ன தேவை? ஃபர்னஸ். ஓகேவா? நம்ம இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா போயிடலாம். ஃபர்னஸ். ஃபர்னஸ்னா என்ன? அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும்? ஃபர்னஸ்னுடைய பர்சன் இவ்வளவுதான். ஃபர்னஸ்ன்றது ஒண்ணும் கிடையாது. மெட்டலை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அது எப்படி கட்டமைச்சிருக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஹீட் வந்து வெளியில இருக்கிறவங்கள தாக்காத வரும், வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளுக்கிற ஜாப தாக்காத வரும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னாக்கா, கார்பைடு கார்பைடு பிரைட் செங்கல், சுண்ணாம்பு செங்கல் இருக்குது இல்லையா, அது மாதிரி. ஏன் வந்து சுண்ணாம்பு செங்கலை யூஸ் பண்றோம்னா, ஹீட் வந்து வெளியே போகாதவும், ஹீட் வந்து அப்சர்வ் பண்ண நிறைய தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த வந்து செங்கலுக்கு. ஓகேவா? சுண்ணாம்பு செங்கல். புரியுதா? அதுக்காக இருக்கும். பிளஸ் அதுக்கு என்னன்னாக்கா கூல் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ள வந்து தாக்காதவாறு, இந்த ஹீட் வந்து சரௌண்டிங்ல இருக்கிற தாக்காதவாறு பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபர்னஸ். ஃபர்னஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஹீட் பண்ணி மெட்டலினுடைய தன்மைகளை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஃபர்னஸ். சரியா? ஓகே. ஃபர்னஸ் இருக்குது. ஃபர்னஸ்ல ஹீட் எப்படி எங்க இருந்து கிடைக்குது? ஹீட் சோர்சஸ் வேணும்ல. ஒரு ஜாப் வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகுது, ஹீட் சோர்சஸ் தேவை. அந்த ஹீட் சோர்சஸ் எப்படிலாம் வந்து ஃபர்னஸ்ல யூஸ் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது? சரியா? காமனா வந்து பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கோல் கோல் ஃபயர் கோல் ஃபயர். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆயில், கேஸ். இது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுக்கு முன்னால நம்ம வீட்டுல ஓவன் யூஸ் பண்றோம்ல, ஓவன் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஓவன் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு பொருளை வந்து ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஹீட் சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா வந்து நம்மளுக்கு ஹீட் சோர்சஸ் கிடைக்குது. ஓகேவா? இங்க நம்ம எப்படி எடுத்துட்டு வரனாக்கா, இந்த சோர்சஸ்ல எது வேணாலும் டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன் எங்க கிடைக்குது, எது கிடைக்குது இதை பொறுத்து தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சின்ன ஓகேவா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும் இல்லையா? சரி, போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அனீலிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனீலிங்.
அனீலிங்னா என்ன? அனீலிங்னா என்ன? ஒரு மிஸ்ல வந்து வெப்படுத்துற மெத்தட் வெப்படுத்தணும் கிராஜுவலா பை பர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ ஒரு உதாரணம் இது ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் பண்ணி எடுத்துட்டே போகணும். ஒரு சட்டன் டெம்பரேச்சர் போயிட்டா என்ன ஆகுதுனாக்கா கட் ஆகுது. கட் ஆஃப் பண்றோம். கட் ஆஃப் பண்ணிட்டு அதே வெப்பநிலையில மெயின்டைன் பண்றோம் இல்ல ஸ்டெப் டவுன் பண்றோம். ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணோம்னாக்கா ஓப்பன்ல பண்ணல. பர்னஸ்குள்ளேயே வச்சு என்ன பண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப் குறைக்கிறோம். எப்பயுமே ஒரு பொருள்ல வந்து சடன் மோதல் வந்து இதுவாயிடுச்சுன்னா உடையும். எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஹீட்டிங் ஆர் சடன் கூலிங் இது ரெண்டுமே மெட்டல் ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்? கிராக்க வந்து டெவலப் ஆகும். எந்த ஒரு பொருளுமே சடனா எதனக்கூடாது. இப்ப இந்த பெஞ்சை தள்ளுறோம் ஓடியாந்து ஸ்ட்ரக்சர் தள்ளுன்னு வச்சுக்கோங்க பாதிப்பு நம்மளுக்கு தான். ஏன்னா வரோம் அந்த வேகத்தை வந்து இந்த கால்ல வந்து பிரேக் பண்றோம். இதுக்கு அடிக்கும் போது இப்போ இந்த பெஞ்சுக்கு தள்ளும் போதே நம்மளுக்கு எவ்வளவு எஃபெக்ட்னாக்கா இப்ப மெட்டீரியலுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும்? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் பண்றதா இருந்தாலும் சரி கூலிங் பண்றதா இருந்தாலும் சரி ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அனீலிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஓகேவா? அந்த லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 730 டிகிரி செல்சியஸ். சரியா? இப்ப லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்றோம். ஹீட் ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆயிட்டு அது ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? எந்த வெப்பநிலையில மாற்றம் அடையுதோ ஓகேவா? எந்த வெப்பநிலை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுது. சரியா? இந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேவா? இது எந்த டிகிரி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 723 டிகிரி செல்சியஸ். இது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதுல ஒண்ணு சூப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சூப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நியர் அபவுட் 800 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை வந்து இதுவாகும் போது இங்க இருந்து 723 டிகிரி செல்சியஸ் மேல போகும்போது ஆக்சனைட்டா சேஞ்ச் ஆகுது. மெட்டல் வந்து நார்மலா இருக்கிற மெட்டல் ஹீட் பண்றோம். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்த பிறகு என்ன ஆகுது? சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்சஸ் ஆக உடனே கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இதுக்கு இன்பிட்வீன் ஆகும்போது ஆக்சனைட்டா சேஞ்ச் ஆகுது. ஆக்சனைட்னா என்ன? மேக்னெட்டிக் தன்மை இல்லாம இருக்குது. ஓகேவா? ஆர்டினரி இப்ப ஒரு ஸ்டீல வந்து நீங்க மைல் ஸ்டீல் அப்படியே வச்சு கான்செப்ட் வச்சுக்குவோம். இது வந்து காந்தத்தால அட்ராக்ட் ஆகுது இல்லையா? இந்த டெம்பரேச்சர் போகும்போது என்ன ஆகுதுனாக்கா மாறுது. சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்சஸ் ஆகும்போது என்ன நடக்குதுனாக்கா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து இருக்காது. அதுதான் ஆக்சனைட். ரொம்பலாம் வந்து நம்ம குழப்பிக்க தேவையில்லை. காந்தத்தால அட்ராக்ட் ஆகல அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ் வந்து ஆக்சனைட் வருது. சரி. ஆக்சனைட் ஆயிட்டு திரும்ப எப்போ வந்து நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அந்த நார்மல் ஆகத்தை பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம குறைக்கிறோம். ஹீட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மெட்டல் வந்து தன்னுடைய ஒரிஜினல் நிலையை அடையும். புரிஞ்சா? இப்ப என்ன பார்த்தோம்? லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன பார்த்தோம்? லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுபடக்கூடிய ஸ்டேஜ் இருந்து அப்பர் கிரிட்டிக்கல் இன் பிட்வீன் தான் வந்து பார்த்தோம் ஆக்சனைட். ஆக்சனைட் என்ன? மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இல்லாம இருக்குது ஆக்சனைட். சரியா? சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம அனீலிங் பார்க்கறதுக்கு முன்னால ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ப்ராசஸ் நம்ம ஹீட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ப்ராசஸ் வந்து ஹீட்டிங்
இந்த 3 டைப்ல தான் நம்ம வந்து பண்றோம். ஹீட்டிங்னா என்ன? ஜாப வந்து வெப்பப்படுத்துறது. வெப்பப்படுத்தி என்ன ஆஸ் பர் ரெக்யர் என்னவோ அந்த ட்ரீட்மெண்ட் பிரகாரம் வெப்பப்படுத்தி அத வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸ்லைஸ் பண்ணிட்டோமா, ஹார்டன் பண்ணி எடுத்துட்டு போறோம். அதுதான் வந்து ஹீட்டிங். சோக்கிங். சோக்கிங்னா என்ன? சோக்கிங்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு நார்மல் வெப்பநிலைக்கு போயிட்டு அதுலயே மெயின்டைன் பண்றோம் இல்லையா? டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றது. இந்த ஸ்டேஜ்க்கு போறோம். சோக்கிங் சொல்றோம். குவென்ச்சிங். குவென்ச்சிங்னா ஒண்ணும் இல்ல. குளிர்விக்கிறது. அவ்வளவுதான். ஹீட் பண்ணிட்டேன். அத குளிர்விக்கிறது இல்லையா? அந்த ப்ராசஸ் குவென்ச்சிங். குவென்ச்சிங் வந்து எந்தெந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்றது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஏர், வாட்டர், அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவென்ச்சிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சடனா ஹீட் பண்ணிட்டு சடனா வந்து பார்த்தோம்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏர்ல குளிர்விக்கிறோமா, வாட்டரா, ஆயிலா, இந்த கெமிக்கல் வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். சரியா? இப்போ என்ன பண்றோம்னாக்கா, சரி அனீலிங் சொல்றோம். அனீலிங்னா என்ன? ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்தும் முறையில் படுத்தி அதே வெப்பநிலை வைத்திருந்து மெதுவாக குளிர செய்வதற்கு இது எல்லாமே என்ன பண்ணிருக்கான்? அனீலிங் வந்து இது பண்ண சொல்லி எல்லா நிகழ்வும் நடக்கும். இது வந்து ஓப்பன்ல வைக்கக்கூடாது. இது வந்து பர்னசுள்ளியே வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தோம்னா கூல் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பெர்மினன்ட் அனீலிங். சரி. இது அனீலிங் பண்றோம் இல்லையா? எதுக்காக அனீலிங் பண்றோம்? பர்ப்பஸ் என்ன? அனீலிங் பண்றதுக்குரிய பர்ப்பஸ் என்ன? என்ன பண்றோம்? எதுக்காக பண்றோம் அனீலிங்க? அனீலிங் எதுக்கு பண்றான்? தெரியலையா? சாஃப்ட்னஸ் தி மெட்டல். மெட்டல வந்து கடின அது என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்குது? அது செகண்ட். ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மெஷினபிலிட்டி இயந்திரத்தன்மை. இப்ப வந்து பார்த்தோன்னா, ஒரு ஜாப வந்து மெஷினிங் பண்றோம். லேத்ல குடுத்து லேப்பிங் இந்த மெத்தட்லாம் பண்றோம்னாக்கா, அதுக்கு வந்து அந்த திண்மை இருக்கணும். திண்மை இருக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அடுத்தது டூ ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். இது என்ன இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்? இப்ப நார்மலா மெட்டீரியல் இருக்குது. லோடிங் பண்றோம், அன்லோடிங் பண்றோம், தூக்கி தம்மு திம்முன்னு போடுறோம். உள்ளக்கிற வந்து அதோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அன்ஈவனா இருக்கும். ஓகேவா? அன்ஈவனா இருக்கும். உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்மள என்ன பண்றோம்? ஓவரா சண்டை போட்டா என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ் ஆகணும் இல்லையா? ரிலீஸ் பண்ண என்ன பண்ணும்? ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா நம்ம மனசுல இருந்து நம்ம பேசுறோம் ரிலீஸ் ஆகும். இது எப்படி ரிலீஸ் ஆகும்? இதுதான் பேசாதுல்ல. அப்ப எப்படி ரிலீஸ் பண்றது? அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமா நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்ல வெல்டிங் பண்றோம். ஓகேவா? வெல்டிங் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து அன்ஈவனா இருக்கும். அது ப்ராசஸா பண்ணணும். அன்ஈவன் ஹீட்டிங்கா இருக்கும் இல்லையா? அன்ஈவன் ஹீட்டிங் இருக்கும்போது மாலிகுல்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கும். இத வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படியே இருந்தா என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஸ் பண்ணல. என்ன ஆகும்? மேபி கிராக் டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் தான் நீங்க பண்ணல அப்படின்னாக்கா, மெஷினிங் பண்றதுல சிரமங்கள், இது போன்ற பிரச்சனைகள வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்காகவும், இந்த வந்து பார்த்தோம்னா, ப்ராசஸ் வந்து நம்ம பண்றோம். 2வது அடுத்தது வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நார்மலைசிங். என்ன? இதேதான் சிம்பிள் தான். வெப்பப்படுத்தும் முறையில் ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்தி ஓகேவா? என்ன என்ன மெட்டல் யூஸ் பண்ணோம், அந்த டேபிள்ஸ்க்கு தகுந்த மாரி எவ்வளவு ஹீட்ல வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் டவுன் பண்ணி,
ஜாபத்துக்கு வெளியே வச்சு அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் ஏர் மூலயமா வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கூல் ஆகுது. இதுக்கு பேர் நார்மலைஸ். சரியா? ஒண்ணு கிடையாது, சிம்பிள். வெப்பப்படுத்துறான், ஓவன்ல வெப்பப்படுத்திட்டு என்ன பண்ணா ரேபிடா டவுன் பண்ணிட்டு தூக்கி ஜாபத்துக்கு வெளியே போட்டுறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன் சப்ஜெக்ட் எடுக்க நம்ம வந்து இதுவா போறோம், புரியுற மாதிரி. சரியா? அப்போ நார்மலா அதனால நார்மலைசிங். அனல்லே கூலிங் ஆகுது. இது வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய மைண்ட் செட்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அனல்லே வச்சு அனல்லே கூல் பண்றோம். ஒரு ஞாபகத்துக்காக. ஓகேவா? இது வந்து ஓப்பன் ஏர்ல கொண்டு வரணும். ஃபர்னஸ்லயே நடக்கிறது அனீலிங். நார்மலைசிங் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு என்ன பண்றோம், தூக்கி ஜாபத்துக்கு வெளியே வச்சிடும். ஃபர்னஸ்ல வந்து பார்த்தோன்னா ஸ்லைடிங் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஜாபை வச்சுட்டு பிறகு பட்டன் அடிச்ச உடனே மூவ்மெண்ட் போய் உள்ள போகும், க்ளோசிங் ஆகும், வெப்பப்படுத்தணும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும், ஜாபை வந்து பார்த்தோன்னா வேலி மூலமா வெளியே வரும். வெளியே வந்த பிறகு பார்த்தோன்னா ஏர்ல வந்து கூலிங் ஆகும். அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் உள்ள இது வந்து பார்த்தோன்னா சரி. இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? நார்மலைசிங்ல காட்டிலும் அனீலிங் வந்து கம்மியா தான் இருக்கும். சரியா? இதனுடைய பர்பஸ் என்ன? நார்மலைசிங் உடைய பர்பஸ் என்ன? இது என்ன பண்றோம்? டு ரெடியூஸ் நார்மலைசேஷன் டு ரெடியூஸ் டக்டிலிட்டி. கடினத்தன்மையை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். ஹார்டா இருக்கிற மெட்டீரியலுடைய கடினத்தன்மையை வந்து குறைக்கிறோம். பிரிவென்ட் வார்பிங். சரியா? இதுக்கப்புறம் டு ரெடியூஸ் டக்டிலிட்டி சொல்லணும். வார்பிங் சொன்னா டு ப்ரொடியூஸ் கிரைன் ஸ்ட்ரக்சர், ஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சர். ஓகே. பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹார்டனிங். ஹார்டனிங்னா என்ன? ஹார்டனிங்னா இதே சேம் ப்ராசஸ் 800 டிகிரி டு 900 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஜாபை வந்து வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்திட்டு என்ன பண்றோம்னாக்கா சடனா கூல் பண்றோம். சடன் கூலிங். இந்த ப்ராசஸ்ல எதை வேணாலும் பண்ணலாம். ஏரோ, வாட்டரோ, ஆயிலோ, கெமிக்கல் எதை வேணாலும் நம்ம பண்ணலாம். சடன் கூலிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மெட்டல் வந்து கடினத்தன்மை வந்து அடையுது. ஓகேவா? மெட்டல் வந்து கடினத்தன்மை அடையுது. அதுக்கப்புறம் வேரிங் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன பண்ண, கியர் பீஸ் இருக்குது இல்லையா? கியர் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்லு ஜிக்ஜாக்கர்களே இருந்தும் போது அது வந்து தேய்மானம் அடையாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிளட்ச் பிளேட் வருது இல்ல, கிளட்ச் பிளேட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதுவும் பார்த்தோன்னா இந்த ஹார்டனிங் ப்ராசஸ் மூலமாக பண்றோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? தேய்மானத்தை எதிர்க்குது, ஏர் ரெசிஸ்டன்ஸ். அதுக்காக தான் வந்து இந்த ஹார்டனிங் ப்ராசஸ் வந்து பண்றோம். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 730 டிகிரி டு 770 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இப்போ வந்து வெப்பப்படுத்துறோம் ஜாப். அடுத்தது டூல் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 750 டு 800 டிகிரி அது வரைக்கும் வந்து பண்றோம் ஹார்டனிங் ப்ராசஸ் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் 1200 டிகிரி செல்சியஸ் 1280 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஹீட் பண்றோம் ஹார்டனிங். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். ஹார்டனிங் சொன்னா இல்லையா, அந்த மெட்டீரியலை திரும்ப ரீஹீட் பண்றது. 400 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ஹீட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சு என்ன பண்ணா அட்மாஸ்பியர் ஏறதுக்கு வெளியே போட்டணும் டெம்பரிங். சரியா?
சரி, இது ஷிஃப்டிங் பண்றதுக்கான நோக்கம் என்ன? டு ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா ரிலீவ் பண்றதுக்காகவும், ஹார்ட்னஸ் ரெகுலர் ஹார்ட்னஸ் வந்து கொண்டு வரதுக்காகும். கடினத்தன்மை அதிகமா இருந்தா என்ன ஆகும்? நொறுங்கும் தன்மை ஏற்படும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. இப்போ ஒரு நார்மலான ஒரு ரேஞ்சுக்கு இருக்கு. அதுக்காக இது பண்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் தி பிரிட்டில்னஸ். ரெடியூஸ் தி பிரிட்டில்னஸ். டு இன்டியூஸ் தி ஷாக்கிங் ரெசிஸ்டன்ஸ். ஒரு பொருள் டமால்னு மேல வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுதுனாக்கா அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த ஜாப் என்ன பண்ணும்? உடஞ்சு போடும். சரியா? இப்போ மட்டும்ல இதுக்கு என்ன இது என்னென்ன மெத்தட் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா கட்டிங் டூல்ஸும் நம்ம பார்த்தோம். இந்த டெம்பரிங் ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரில் பிட் எடுத்துக்கலாம். ட்ரில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டன் பண்றோம். ஹார்டன் பண்ணாம நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்? நொறுங்கிடும். அப்போ அதை என்ன பண்ணணும்? ஒரு மெட்டல்ல நம்ம ட்ரில் பண்றோம். இது இந்த இந்த டூல் வந்து நல்லா இதுவா இருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளால ட்ரில் பண்ண முடியும். இப்படி இல்ல அப்படின்னாக்கா வந்து பண்ண முடியாது. டூல் வந்து உடைஞ்சிடும். கட்டிங் டூல் நம்ம மெஷின் மில்லிங் இதெல்லாம் பார்த்தாலும் இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து பண்றோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னுடைய ஸ்டேஜஸ். புரியுதா? இப்ப என்ன பார்த்தோம்? அனீலிங்னா என்ன பார்த்தோம்? அனீலிங்னா என்ன? ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்திட்டு என்ன பண்றோம்? ஃபர்னஸ்ல ஒரு பர்டிகுலர் டிகிரி சென்டிகிரேட்லயே நம்ம வச்சு என்ன பண்றோம்? மெயின்டைன் பண்றோம். ஃபர்னஸ்லயே வச்சு குளிர்விக்கிறோம். அந்த ப்ராசஸ் பேரு அனீலிங். சரி. நார்மலைசிங்னா என்ன? அதே கான்செப்ட் தான். வெப்பப்படுத்தும் முறையில உலோகத்தை வந்து வெப்பப்படுத்துறோம். என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்ணி ஹீட்ட வந்து ரெடியூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியூஸ் பண்ணி என்ன பண்றோம்? ஃபர்னஸ் தூக்கி வெளியே போட்டு அட்மாஸ்பியர் ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா குளிர்விக்கும். இந்த ப்ராசஸ் பேரு நார்மலைசிங். ஹார்டனிங். ஹார்டனிங்னா என்ன? ஹார்டனிங் என்ன? நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அப்படின்னா என்ன? கடினப்படுத்துறான். ஹீட் வெப்பப்படுத்துறான். பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்றோம். சோக்கிங் டைம் அப்படியே மெயின்டைன் பண்றோம். திரும்ப ரெடியூஸ் பண்றோம். சடனா கூலிங் பண்றோம். அந்த சால்வெண்ட் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஏர், வாட்டர், ஆயில், கெமிக்கல் மெத்தட்லயும் நம்ம வந்து பண்ணலாம். சரி, இந்த கெமிக்கல் மெத்தட் வந்து நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஏன் அது மாதிரி பண்றோம்? மெட்டல்ல இருக்கிற சால்ட் அண்ட் துருப்பிடிச்சிருக்குது இல்லையா? அதை ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக இந்த கெமிக்கல் சால்வெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் வந்து நார்மல். இது வந்து ஸ்பெஷல். அப்படின்றப்ப பெரிய இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. சிம்பிளான ப்ராசஸ் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். சரியா? புரிஞ்சுக்கணும். டெம்பரிங்னா என்ன? ஹார்டனிங் பண்ண மெட்டீரியல் திரும்ப ரீஹீட் பண்றோம். வேற பார்த்தீங்கன்னா ஒரு 400 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி ஜாப் அட்மாஸ்பியர்ல வந்து ஏர்ல வந்து குளிர்விக்கணும். அதுதான் வந்து டெம்பரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்றோம்? கட்டிங் டூல் சொல்லலாம், ட்ரில் பிட் சொல்லலாம். பிரிட்டில்னஸ் கம்மி பண்றோம். அதிகமா பிரிட்டில்னஸ் இருந்தா நொறுங்கி போடும். பிரிட்டில்னஸ் டஃப்னஸ் ஒரே ஈவனா சீரா வைக்கிறோம். ஏன்னா உடையக்கூடாது இல்லையா? அதுக்காக பண்ற ப்ராசஸ் தான் வந்து இந்த டெம்பரிங் ப்ராசஸ். ஓகேவா? இது காமனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து மெல்டிங் பாயிண்ட், டெம்பரேச்சர், உருகு நிலை இருக்குது இல்லையா? ஜஸ்ட் அதை வரையும் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. சரி, இப்ப மைல்டு ஸ்டீல்ல ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? எம்எஸ் சொல்றோம். எம்எஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு? 1500 டிகிரி சென்டிகிரேட். 1530 1500ல இருந்து 1530 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா மைல்டு ஸ்டீலுடைய மெல்டிங் பாயிண்ட். அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா எம்எஸ் மைல்டு ஸ்டீல். எப்பயுமே இந்த ஷார்ட் ஃபார்ம் நீங்க சொல்லும்போது லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இண்டிகேட் பண்ணணும். செகண்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல போகணும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அயன். காஸ்ட் அயனுடைய சிம்பிள் எப்படி எழுதணும்? ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதா இப்போ வந்து சிஐ. சி வந்து கேபிட்டல் லெட்டர் காஸ்ட் அயன்.
ஐ வந்து ஸ்மால் லெட்டர்ல நம்ம யூஸ் பண்றோம். அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1150°C. சரியா? அடுத்தது காப்பர் Cu, ஷார்ட் ஃபார்ம்ல பார்த்தா கெமிக்கல் Cu சொல்றோம். அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் 1083°C. காப்பருடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு? 1083°C. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலா வந்து ஃபாரன்ஹீட், கெல்வின் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இருக்குது. காமனா வந்து பார்த்தோன்னா சென்டிகிரேட்ல தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தா Al. இதனுடைய அலுமினியத்துடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு? 689°C. சரியா? பிராஸ் அண்ட் பிரான்ஸ். பிராஸ் பாத்தீங்கன்னாக்கா 850°C, 850°C. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பான்ஸ், அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 950, 950°C. ஜிங்க் Z10, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா Z10. அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு? 419°C. லெட் Pb, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லெட்னுடைய இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா Pb, 327°C. சரிங்களா? இதன் பிறகு பாத்தீங்கன்னா சாஃப்ட் சால்டர். சாஃப்ட் சால்டனுடைய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னாக்கா 216°C. சரியா? டக்டிலிட்டினா என்னன்னு பார்த்தா, டக்டிலிட்டினா வந்து பார்த்தோன்னா நீட்சித்தன்மை, பிரிட்டில்னஸ்னா நொறுங்குற தன்மை, ஹார்ட்னஸ் கடினப்படுத்துதல், டெம்பரிங்னா வந்து பதப்படுத்துதல். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ்ல பேசும்போது பார்த்தோன்னா தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க கூடாது. இதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்றோம். சரியா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன் மட்டும் ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? சென்டிகிரேட் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட்டா மாத்தணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா F equal to 9/5 C plus 32. 400°C, 800°C சொல்லிட்டு செல்சியஸ்ல பார்த்தோம்ல. இப்ப அதை ஃபாரன்ஹீட்ல எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும்? ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாலும் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்மால் கன்வர்ஷன் ஃபார்முலா. டிகிரி சென்டிகிரேட், டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சரி, சென்டிகிரேட், சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட் ஒண்ணு இல்ல, இத வந்து தலைகீழா மாத்தி போடுறோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 5/9 C minus 32. சரியா? அடுத்தது சப்போஸ் கெல்வின்ல கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின்னாக்க, என்ன டிகிரி செல்சியஸ் அதை கூட்டிட்டு அதன் கூட வந்து 273 ஆட் பண்ணி, இது கெல்வினுடைய வேல்யூ. சரியா? இப்போ இதுல ஏன் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கன்வர்ஷன் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பிரீஃபா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸ்ல எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எடுக்கும்போது இதுல எப்படி வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வரும், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வந்து சிலபஸ் நம்ம வடிவமைக்கலாம். இப்ப இந்த பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 100°C கன்வெர்ட் டு ஃபாரன்ஹீட். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? 100°C எப்படி ஃபாரன்ஹீட்டா மாத்துவோம்? மாத்தலாம்ல, ஈஸியா இருக்குது இல்ல. நம்ம கிட்ட வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? இப்ப என்ன எடுத்துட்டு வரோம், நம்ம என்ன அப்ளை பண்றோம், ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை என்ன தேவை? ஃபாரன்ஹீட் தேவை. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன இருக்குது? செல்சியஸ் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபாரன்ஹீட் வேணும். அப்போ F equal to 9/5 C plus 32. இதுல இருக்கிற கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணனாக்கா,
போர்ட் மார்க்ஸ் ரூல் பிரகாரம் தான் சால்வ் பண்ணணும். EOBMAS இந்த ரூல் பிரகாரம் நம்ம சால்வ் பண்ணா மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணல ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ வந்து கிடைக்காது. சரி, இது பீனா என்ன? பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா ஏனா, எஸ்னா சப்ட்ராக்ஷன். இது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறான்? டிகிரி செல்சியஸ் டு டிகிரி ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ண சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஃபார்முலா. ஏன்னா எப்பதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அப்படியே நம்ம எழுதுறோம். இங்க பாருங்க, 9/5 எவ்வளவு செல்சியஸ்? 100 + 32. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுதான் ரூல்ஸ் நம்ம கொடுத்துட்டோமே. பிராக்கெட், இங்க பிராக்கெட் இல்ல, இப்போ ஆஃப். அப்ப இதுதான் ஆஃப். அப்ப இது என்ன பண்றோம்? ஆஃப் பண்றத வந்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஒரு புரிதலுக்காக இப்போ ஆஃப் பண்றோம். இது என்ன பண்ணணும்? 100ல 5 எத்தனை டைம்ஸ் வரணும்? டேபிள்ஸ் வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. டேபிள்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் டேபிள்ஸ் கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஏன்னா கமிங் கிளாஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸ் வர சொல்ல, இந்த கன்வர்ஷன் வர சொல்ல நம்ம வந்து பார்த்தோன்னா கேட்கற கேள்வி நம்ம பதில் சொல்லணும். நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா இங்க இருந்து பேசிக் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டேபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போனா அதுக்கு நமக்கு டைமும் கிடையாது. நீங்க வரும்பொழுது நீங்க படிச்சிருக்கிறீங்க, யாரும் வந்து நான் வந்து தப்பு சொல்லணும், கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ 5 டேபிள்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் ஆகுது. இப்போ வந்து என்ன ஆகுது? 20 டைம்ஸ் ஆகுது. சரி, ரூல் என்ன சொன்னா ஆஃப். இப்ப இதை எதிர் பண்றோம். இப்ப என்ன பண்ணலாம்? இங்க என்ன சிம்பிள் இருக்குது? இன்ட். இது என்ன பண்றோம்? மல்டிபை பண்றோம். 9வது டேபிள் மல்டிபை பண்ணும். 20 9 எவ்வளவு? 9 18, 180. சரியா? அப்ப 180 பிளஸ் ஒரு 32 ஆட் பண்ண என்ன வருது? என்ன வருது? 180 + 32 212. ஓகேவா? கரெக்டா? இப்போ வந்து 212. அப்போ 100 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கொடுத்துடலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டிகிரேட ஃபாரன்ஹீட்டா மாத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபாரன்ஹீட்டா சென்டிகிரேடா மாத்தணும். அப்போ இதையே தூக்கி போட்டுக்கணும். இப்ப இந்த 212 போட்டுக்கலாம். போட்டோம்னாக்கா இப்ப என்ன ஆன்சர் வரணும்? 100 வரணும். 100 வந்தா இந்த கொஸ்டின் ரைட், நீ போட்ட கணக்கு ரைட். 100 வரலாம், நீ போட்ட தப்பு. ஓகேவா? இப்போ 100 டிகிரி 212 டிகிரி ஃபாரன்ஹீட். சேஞ்ச் டு சென்டிகிரேட் சொல்லிட்டு கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னாக்கா என்ன தேவை நம்மளுக்கு? ஃபாரன்ஹீட் இருக்குது, சென்டிகிரேட் இல்ல. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்? இந்த செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ T equal to 5/9. F எவ்வளவு? எவ்வளவு? 212 டிகிரி ஃபாரன்ஹீட். 212 மைனஸ் 32. சரியா? இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணணும்? நம்ம ரூல் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணோம். சரி, பிராக்கெட்ல என்ன கொடுத்துறோம்? 212 மைனஸ் 32. 212ல 32 போச்சுன்னா எவ்வளவு? சொல்லுமா? 1. மொபைல் யாரும் யூஸ் பண்ண கூடாது. சரியா? இப்ப இருந்தாலும் சரி, ரைட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லிட்டு நான் அப்படியே எழுதுறேன். இப்ப நான் வந்து பார்த்தா சாய்ஸ் உங்களுக்கு பேப்பர் போட்டு நான் சொல்ல முடியாது. நான் கேட்கறேன், நீங்க அப்படியே சொல்லுங்க. நம்ம போறது ரைட்டா தப்பு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். எங்க தப்பு சொல்லி. சரி, 212ல 32 போச்சுன்னா எவ்வளவு? 180. சரி, 5/9 into 180. ஓகே, இப்போ இதை வந்து ஆஃப் வந்து சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆஃப்க்கு அப்புறம் என்ன வந்திருக்குது? டிவிஷன். டிவிஷன் என்ன பண்றோம்னாக்கா இதை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்றோம். 180ல எத்தனை 9 இருக்குது?
நம்ம 29 29 29 180. ஓகேவா? இப்போ 499 29 180. சரியா? இப்போ முடிஞ்சுச்சா? அடுத்தது என்ன இருக்குது? மல்டிபிளிகேஷன். இப்ப இங்க இருக்கிறது அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இப்போ எவ்வளவு? 20 5 100. சரியா? இப்போ 100 டிகிரி 100 ஆன்சர் வந்துச்சா? என்ன ஆகுது? 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம போட்ட மேக்ஸ் ரைட்டா? ஓகேவா? இது நம்ம வேற நம்பர் கூட நம்ம யூஸ் பண்ணி போட்டுருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லும் போது என்ன நம்ம பண்றோம் அப்படின்ட்டு இதை தெளிவா காட்டி கொடுத்துருக்கோம். இப்ப 100 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்ப ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேட் மாத்தணும் என்ன பண்ணணும்? இந்த 100 டிகிரி செல்சியஸ் வரணும். வந்தாதான் கரெக்ட். வரலன்னா ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த கன்வர்ஷன் மெத்தட்ல நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வந்தது பொதுவா இதை கேட்க வேண்டியது பார்த்தோன்னா கேட்க இந்த ரெண்டும் மட்டும் ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேடா மாற்றணும், சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட்டா மாற்றணும். இது மட்டும்தான் நீங்க கேட்பாங்க. சப்போஸ் கெல்வின் கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னா என்னன்னாக்கா இதுதான் ஃபார்முலா. சரியா? கெல்வின் K ஈக்குவல் டு 3 + 273. இது வந்து ஸ்டாண்டர்ட். இது 273 வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது இன்னும் டீப்பா போலாம். ஓகேவா? நம்ம டீப்பா போய் உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுல வந்து மார்க் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மார்க் வந்து நமக்கு குறையாத ஃபுல் மார்க் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம பண்றோம். அப்போ வந்து பார்த்தோன்னா அப்படியே பாருங்க. இதை கெல்வினா மாத்திரம் என்ன ஆகும்? சென்டிகிரேட் எவ்வளவு? 100 டிகிரி சென்டிகிரேடா? 100 + 273. இப்ப என்ன ஆகுது? அவ்வளவுதான் கெல்வின். புரிஞ்சுதா? இப்ப கன்வர்ஷன் வந்து எப்படி பண்றோம் புரிஞ்சுதா? இப்போ ஃபாரன்ஹீட் சென்டிகிரேட் கொடுத்தானா ஃபாரன்ஹீட் மாற்றத்துக்கான ஃபார்முலா F ஈக்குவல் டு 9/5 C + 32. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, சென்டிகிரேடா மாத்தணும் அப்படின்னாக்கா வந்து பார்த்தோன்னா 5/9 F - 32. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க மாத்தி கீத்தி எதனா சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் விடாது. இப்போ இதை வந்து வந்து பார்த்தோன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது இப்படிதான் இருக்குது. இங்க ஒண்ணுமே கிடையாது. அதை ஆஃபா எடுத்து ஓகேவா? அப்போ புரிதல் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் அது கூட இதை ஆட் பண்ணணும். இதை நீ மாத்தி ஆட் பண்ண அப்படின்னாக்கா வந்து பார்த்தோம்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து வராது. சரியா? இதுல எதனா டவுட் இருக்குதா? ம் சரி. சரி. சரியா? டெம்பரிங் வந்து எந்தெந்த மெத்தட்ல எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா ஒன்று பார்த்தீங்கன்னா டர்னிங் டூல். ஹார்டனிங் பண்ணதை வந்து நம்ம டெம்பரிங் பண்றோம். சரியா? இப்போ டர்னிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா 230 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணும். அதுக்கு டைமிங் பார்த்தோம்னாக்கா டைமிங் வந்து பர்டிகுலரான டைமிங் நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அனுபவத்தின் மூலமா தான் அது தெரியும். இப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுதான் பார்த்தீங்கன்னா கலர், நிறத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்போ டர்னிங் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 230 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஹீட் பண்றோம். கலர் என்ன கலர்? வெளிர் மஞ்சள், பேல்ஸ்ட்ரா, PALESTRAW, வெளிர் மஞ்சள் நிறம். ஏன்னா இதை வந்து பார்த்தோன்னா டைமிங் வந்து அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியாது. பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான்
ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி ஐடென்டிஃபை கலர் சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். சரியா? அடுத்தது ட்ரில்ஸ் அண்ட் கட்டர்ஸ் கட்டிங் டூல். இது வந்து பாத்தீங்கன்னா 240 டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரிங் பண்ணும். இது என்ன கலரா மாறும்? அடர் மஞ்சள், டார்க் ஸ்ட்ரா. இதன் பிறகு பாத்தீங்கன்னா டேப்ஸ், ஷியர் பிளேட், டேப். இது வந்து பாத்தீங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணணும். இது என்ன கலர்? பழுப்பு கலர், பிரவுன் சேஞ்சஸ். அந்த கலரை வச்சு ஓகே இது வந்து பார்த்தோன்னா சரிங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக நம்ம பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஞ்சஸ், ட்ரீமர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 260 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது அது என்ன கலரா சேஞ்ச் ஆகுதுன்னா செந்நிற பழுப்பு, ரேடிஷ் பிரவுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபிட் ஸ்னாப். அது வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்றோம். அது என்ன கலரா மாறுதுனாக்கா பிரவுன் பர்பிள் கலரா வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன? ஹீட் ட்ரீட்மெண்ட்னா எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்னென்ன நிலையில பண்றோம்? 3 ஸ்டேஜஸ் வந்து பண்ணோம். ஹீட்டிங்கு, சோக்கிங்கு, குயின்சிங். ஹீட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், சோக்கிங்னா என்னன்னு பார்த்தோம், குயின்சிங்னா என்னன்னு பார்த்தோம். அதன் பிறகு என்ன பண்ணோம்? அனிலிங்னா என்னன்னு பார்த்தோம். அனிலிங்னா என்ன பண்ணோம்? வெப்பப்படுத்தி மெயின்டைன் பண்ணி என்ன பண்றோம்? அதுல அனல்லே கூல் பண்ணணும். அதுக்கு பேர் அனிலிங் சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நார்மலைசிங். வெப்பப்படுத்தி என்ன பண்றோம்? டெம்பரேச்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் டவுன் பண்ணி என்ன பண்றோம்? வெளியே தூக்கி ஜாப்ப போட்டுறோம். காற்றுல குளிர் வந்து நார்மலைசிங். புரியுதலுக்காக நான் சொல்றேன். காற்றுல தூக்கி வெளியே போடுறோம். தூக்கி போட்டோன்னே அது நார்மல் ஆகுது இல்லையா? அதனால நார்மலைசிங். அனிலிங்னா என்னன்னா அனல்லே வந்து ஸ்டெப் டவுன் பண்றதால அதுக்கு பேர் அனிலிங். அடுத்தது பார்த்தா ஹார்டனிங். ஹார்டனிங்னா என்ன? கடினப்படுத்தும். அது என்ன ப்ராசஸ்? குயின்சிங் முறையில வந்து கடினப்படுத்தும். சடனா தூக்கி என்ன பண்றான்? இந்த சால்வெண்ட் 3 சால்வெண்ட் இல்லையா? காற்றா, நீரா, ஆயிலா, இல்ல கெமிக்கல் காம்பவுண்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த கெமிக்கல் சால்வெண்ட் ஏதோ அதுக்கு எந்த இதுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திரம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டெம்பரிங் பண்றோம். டெம்பரிங் என்ன பண்றோம்? ஹார்டனிங் பண்ண மெட்டீரியல் தூக்கி திரும்ப ரீஹீட் பண்றோம். 400 டிகிரி செல்சியஸ்ல ரீஹீட் பண்ணி என்ன பண்றோம்? தூக்கி ஏர்ல குளிர்விக்கணும். இதுக்கு பேரு டெம்பரிங் ப்ராசஸ். இதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்றோம்னாக்கா பிளாக் சுமித் நம்ம பார்த்துருக்கோம்ல, எல்லாருமே பார்த்துருக்கலாம். ரத்த வண்டிக்கு மேல வர ரிம் வருது இல்ல, அந்த மேல பார்த்தா ரிங் வருது இல்லையா? அது என்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்க? எப்படி குளிர் வைக்கிறாங்க? பிளாக் சுமித்ல வந்து ஹீட் பண்ணி ஹேமரிங் ஃபோர்ஜிங் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ட்ரை மணல்ல போட்டு மூடி வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தா ஒன் டைப் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் அது. ஏன்? மேல இருக்கிற ரிம் வந்து சீக்கிரம் தேய்மானம் அடையக்கூடாதுன்றதுக்காக. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சுமித். இது ஒன் டைப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். கன்னத்துல வச்சாதான் ஹீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. தோசை சுடுறாங்க. கல்லு என்ன பண்றாங்க? கல்லை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மாவு ஊற்றி தோசை சுட்டு எடுக்கிறோம். இது ஒன் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஏன் தண்ணி ஊற்றணும்? தோசை கல்ல வந்து பார்த்தோன்னா ஹீட் அதிகமாக போச்சு. ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அங்க குயின்சிங் பண்ணணும். அப்ப வந்து என்ன பண்றோம்னாக்கா வாட்டர் ஊற்றி என்ன பண்ணும்? அது நார்மலைஸ் கொண்டு வரும். இதேதான். இது வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றது. இது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்த பிறகு உள்ள ஷாப்ல நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து இவ்வளவு நேரமும் நம்ம வந்து இது வந்து டிஸ்கஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தோன்னா இந்த செக்ஷன் கிளாசிங் செக்ஷன் வந்து வந்து முடியுது. இதுல நம்மளுக்குள்ள எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். மீதி அப்புறம் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளா வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? இது இந்த உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது ப்ரிப்பரேஷன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிமி பேட்டர்ன்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுது. ஏன்னா உங்ககிட்ட எல்லா ரீட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியன் பப்ளிகேஷன் தான் இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். எந்த புக்ல பார்த்தா எந்த புக்ல வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நிமி புக் இல்ல அப்படின்னாக்க இதை நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியல் வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். சரியா? நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகல. ஏன் வந்து உங்களை வந்து நிமி பேட்டர்ன் படிச்சா பெஸ்ட். அதை வந்து நல்லா சிம்பிளா இருக்கும், தெளிவா இருக்கும். நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை. உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்ததுக்காக நீ வந்து இந்த நேரத்துல வந்து நீ போட்டு குழப்பினா நீயும் குழம்பி போயிடுவேன். உனக்கு டைம் இருக்கு. சரியா? அந்த கன்ஃபியூஷன் வேணாம். உனக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னா நிமி புக். ஏன்னா இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மேக்ஸிமம் எல்லாமே நிமி பேட்டர்ன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிமி பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க.
அதனால நம்ம உனக்கு எதனா டவுட் இல்ல, இப்ப இன்னைக்கு உனக்கு புரியல, நான் படிச்சு ஏதாவது டவுட் கேட்கறேன் அப்படின்னாலும் சரி, நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கமிங் கிளாஸ்ல கேட்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க வந்து chat சொல்லணும். சரியா? சரி. நேம் தி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் hardening ஒன்லி அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல். அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஹார்டனிங் பண்றோம் இல்லையா, அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ஹார்டன் பண்ணலாம். அந்த சர்ஃபேஸ் அந்த ஹார்டனிங் பேர் என்னன்னாக்கா கேஸ் ஹார்டனிங். சர்ஃபேஸை மட்டும் தான் ஹீட் பண்றோம். நம்ம என்ன பண்ணா ஃபுல்லா வந்து ஹார்டன் பண்ணா அது ஹார்டனிங் சொல்லிடுது. இது வந்து சர்ஃபேஸை மட்டும் ஹீட் பண்றதால அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். இதுல வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இல்லை இந்த கொஸ்டின். அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு நான் வந்து அப்படியே நான் கேட்டுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ்ல தி பர்பஸ் நார்மலைசிங் ஸ்டீல் இஸ். நார்மலைசிங் வந்து எதுக்கு என்ன பர்பஸ்க்காக பண்றோம்? ரிமூவ் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ், இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி, சாஃப்ட் தி ஸ்டீல், இன்க்ரீஸ் தி டஃப்னஸ் அண்ட் ரெடியூஸ் தி பிரிட்டில்னஸ். எது எது கரெக்ட் ஆன்சர்? நம்ம நார்மலைசிங் எதுக்கு பண்றோம்? நார்மலைசிங் வந்து ரிமூவ் பண்ணி நார்மலைசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின். சரியா? அடுத்தது கார்பன் ஸ்டீல் pieces is heated just 270 degrees Celsius, maintained at the temperature for the few hours and then slow cooled. What heat treatment process carried out ன்னு கேக்குறாங்க. நம்ம கரெக்ட். ஏன்னா வெப்பப்படுத்தி ஸ்லோவா கூல் பண்ணணும். அந்த மெத்தடுக்கு பேரு அனீலிங். சரியா? producing hard skin on the surface of கேஸ் ஹார்டனிங் பண்றோம் இல்லையா, இதனுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹை கார்பன் ஸ்டீல் பார்த்தா, காஸ்ட் அயனா, லோ கார்பன் ஸ்டீலா, அலாய் ஸ்டீல் பார்த்தான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கொஸ்டின் வருது. இப்போ என்ன ஆன்சர் இருக்கு? ரைட். லோ கார்பன் ஸ்டீல் தான் வந்து இதுன்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் டு ரெடியூஸ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் டூல் தி மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஜெனரலி அப்ளைடு. ஹார்ட்னஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ண இல்லையா, இது என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ என்னென்ன இருக்கிறாங்க? ஸ்டெபிளைசிங், அனீலிங், நார்மலைசிங், டெம்பரிங். இது சரியான ஆன்சர் என்ன? நம்ம கரெக்ட். டெம்பரிங் ப்ராசஸ். ஏன்னா அதில் தான் என்ன பண்றான், டெம்பரிங்ல என்ன பண்றான், கடினத்தன்மை வந்து பார்த்தோன்னா கடினத்தான் டஃப்னஸ் வந்து எல்லாமே ஈக்குவலைசிங் பண்றோம். சரியா? சரி. The toughness in a steel is increased and the brittleness is decreased. A heat treatment operation is called. என்ன சொல்றாங்க? toughness வந்து toughness வந்து இன்க்ரீஸ் பண்ண, brittleness வந்து டிக்ரீஸ் பண்ணும். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு பேரு என்னன்னு கேக்குறாங்க. என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன? brittleness கம்மி பண்றான், ரைஸ் பண்றான். என்ன பண்றோம் கடைசியா நம்ம? ஹார்டனிங் பண்ணல. ஹார்டனிங் பண்ண என்ன ஆகுது? கடினத்தன்மை அதிகமாகுதா? இந்த கடினத்தன்மையை குறைச்சின்னா ரைஸ் பண்ண சொல்லி கடைசியா பார்த்தால என்ன பண்ணாங்க? ஹார்டனிங் பண்ணதை திரும்ப ரியூஸ் பண்ணி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அந்த ட்ரீட்மெண்ட் பேரு நம்ம கரெக்ட். அவ்வளவுதான். நடக்க கூடாதுக்கண்ணா. ஹார்டனிங்னா கடினப்படுத்துறான், பிரிட்டில் தன்மை வந்து அதிகமா இருக்குது. நொறுங்கும். சரியா? அதை வந்து சேஞ்சஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம்? டெம்பரிங் பண்றோம். டெம்பரிங் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ண, டஃப்னஸ் வந்து ரைஸ் பண்ணுது. அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு தான் இதுல கேள்வி. சரியா? அதுக்கு பேர் என்ன? டெம்பரிங். சரி. Is made out of unalloyed steel after hardening a crack take place
வாட் கேன் பி தி ரீசன் ஆஃப் டெவலப் கிராக் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு பிறகு அதுல ஏன் கிராக் வந்து டெவலப் ஆகுது, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி, ரீசன் பாருங்க. தி பஞ்ச் இஸ் டூ லாங் ஹீட்டட். பஞ்சை வந்து அளவுக்கு அதிகமா வந்து ஹீட் பண்ணதால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, தி பஞ்ச் இஸ் டூ லிட்டில் ஹீட்டட். பஞ்சை வந்து கம்மியா ஹீட் பண்ணதால கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணாவது, தி பஞ்ச் இஸ் டூ ஸ்லோலி குயின்ச்டு. ஸ்லோவா வந்து என்ன பண்ணிருக்கிறான், குயின்ச்சிங்னா என்ன, புளி வச்சிருக்கிறான், அதனாலயான்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, தி பஞ்ச் இஸ் சடன்லி குயின்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் இதுல? நம்ம புரியல. லிட்டில் ஹீட்டடால வந்து பார்த்தா கிராக் ஆகுதுன்னு சொல்றோம். கரெக்ட். External surface of the part made of mild steel can be hardened by. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The external surface of the part made of mild steel can be hardened by tempering, normalizing, cast hardening, hardening. நம்ம cast hardening. கரெக்ட். சரியா? சரி. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஹை டெம்பரேச்சர் இன் த ஃபர்னஸ் சொல்லிட்டு கேக்குறாங்க. டெம்பரேச்சர் வந்து எதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனால? தெர்மோமீட்டரா, பேரோமீட்டரா, கலோரிமீட்டரா, பைரோமீட்டரா? பைரோமீட்டர். சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பண்றது வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹீட் ஆகுதுன்னா என்ன என்ன வச்சு நம்ம டெஸ்ட் பண்றாங்க? உங்களுக்கு என்னமா டெஸ்ட் பண்றாங்க? தெர்மோமீட்டர் பண்றாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன பண்றாங்க? லேசர் மூலியமா வந்து ஹீட்டை வந்து இதுன்றாங்க. சரியா? ம். லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் ஸ்டீல் ஒய் ஹார்டனிங். லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கடைசியா நம்ம வந்து இந்த இதுன்னு பார்க்கல, எந்தெந்த இது வந்து டெம்பரிங் பண்ணணும்னு. அதுல என்ன? லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹை கார்பன் ஸ்டீல் ஒய் ஹார்டனிங். 960 900 722 560 டிகிரியா? 723. ஓகே. மெட்டல் ஹார்ட்னஸ் HSS ஹை ஸ்பீட் ஸ்டீல் பில்டிங் கட்டரிஸ் ட்ரீட்மெண்ட் என்ன என்ன பண்றோம்? 45 ஹவர்ஸா, HRCயா, 62வா, 52வா, 75? 62. Cost of increasing carbon percentage on surface of low carbon steel known as hardening, nitriding, carburizing, tempering. இது 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 வந்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? கார்பன் பர்சன்டேஜ், the process of increasing carbon percentage சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மெத்தட்ல வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹார்டனிங்கா, நைட்ரேட்டிங்கா, கார்பரைசிங்கா, டெம்பரிங்கா? கார்பரைசிங் மெத்தட். அது பண்ணும்போது தான் வந்து பார்த்தோன்னாக்கா கார்பன் பர்சன்டேஜ் வந்து இந்த மெத்தட்ல வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இதுல இன்னும் நிறைய வந்து இருக்குது. நம்மளுக்கு போதுமான வந்து கால அவகாசம் இல்லாத காரணத்தால கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து வேகமா வந்துட்டோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஓகேவா? அதை நீங்க படிங்க. அதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்ரீதர், கேளுங்க. இப்போ உங்களுக்கு எதனா டவுட்னா கிளாரிஃபை பண்ணுங்க. எனி டவுட் ஆனா கேட்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம நிமி பேட்டர்ன் ஓரியன்டட் தான். நிமில இருந்து தான் நம்ம ரெஃபர் பண்ணணும் இன்னைக்கு கிளாஸ் எல்லாமே. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும், கொஸ்டின் எதுவா இருக்கட்டும், நம்ம வந்து பார்க்க முடியும், இதை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் முதல்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்றாங்க 4 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 30 நாள் தான் நம்ம பண்ண போறோம். இந்த 40 நாள் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. முயற்சி பண்ணுவோம். முடியாததான் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது, மிச்சம் பேர்
அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க, 1,00,000 பேர் இன்டர்வியூ வந்தாங்கன்னா அந்த லட்சத்துல ஒரு ஆளா நம்ம இருக்கணும். லக்க நம்பாதீங்க. உங்களுடைய கடின உழைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். கடின உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 99.99% தான் உங்களுடைய எஃபோர்ட். லக்கு எவ்வளவு? சிம்பிளான பர்சன்டேஜ் தான் வந்து லக்கு. நம்மளால முடியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம டக்டிலிட்டி நந்தியாக நீளும் தன்மை தான் டக்டிலிட்டி. இன்னைக்கு ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தலைப்புல நமக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஒரு சிறப்பான கிளாஸ் எடுத்திருக்காரு. இதுல உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை சொன்ன அன்மியூட் பண்ண உடனே நீங்க வந்துட்டு அதுக்கான இது கேட்கலாம். சரி, அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த நிபி புக் வந்து இல்ல, உங்களுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னாக்கா பாரத் ஸ்கில்ல போயிட்டீங்கன்னாக்கா அதுல வந்து டவுன்லோட் பண்ணலாம். சிடிஎஸ் ஓகேவா? இந்த இதுல போயிட்டு வெப்சைட் போயிட்டு சிடிஎஸ் போயிட்டு அதுல வந்து ட்ரேட் நம்ம செலக்ட் பண்ணி ட்விட்டரா வெல்டான்னு சொல்லிட்டு அதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்க அதுல இருந்து அந்த புக்கை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்கலாம். மொபைல் வியூவில் படிக்காதீங்க தயவு செஞ்சு. மொபைல் வியூல படிச்சீங்க அப்படின்னாக்கா அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஸோ இந்த பேப்பர்ல நான் வந்து பார்த்தேன்னா பிரிண்ட் அவுட் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு படிக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நம்ம வந்து டிஸ்டர்ப் இல்லாம நம்ம படிச்சாதான் நம்ம மண்டலையா இருக்கும். காமனா யாரும் தவறா சொல்ல என்னடா அப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. நம்ம படிக்கிறத வந்து பார்த்தோன்னா என்ன சொன்ன ரிலாக்ஸா படிக்கணும். ரொம்ப எல்லாம் போட்டு என்ன பண்ணாதீங்க, போட்டு முரண்டிக்காதீங்க. ரிலாக்ஸா படிங்க. நீங்க போட்டு முரண்டீங்கன்னா படிச்சதும் மறந்துடுவீங்க. சரியா? ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா லெசன் வந்து எழுதியிருப்பாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து இல்ல நான் ஏத்துக்க மாட்டோம்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் வந்து எதுன்றாங்க. சில ஆத்தர் என்ன பண்றாங்க, புக்ஸ் பிளஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எழுதுவாங்க. அக்யூரேட்டான வேல்யூ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு புக்கு டு புக் வந்து மாறும். அதுதான் சொல்லி பெரும்பாலும் நிமி பேட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை ஈஸி. எனக்கு வேலை ஈஸி இல்லை, நம்மளுக்கு ஈஸி. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஏன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பருடைய மெல்டிங் பாயிண்ட் 1053 சொல்றேன். ஒரு புக்ல நீ பார்க்கும்போது நியரஸ்ட் வேல்யூ கொடுத்துருங்க. ஒண்ணு ஒரு 5 டிகிரி கம்மியாவோ இல்ல 5 டிகிரி அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ அதை ரெஃபர் பண்ற பண்ணும்போது நான் தப்புன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து கொஸ்டின்லயும் பார்த்தோன்னா எக்ஸாம் பேட்டர்ல பார்த்தோன்னா கரெக்டான வேல்யூ கொடுப்பாங்களா அதுவும் சொல்ல முடியாது. நியரஸ்ட் ஆன்சர் கூட சொல்லலாம். அப்ப வந்து என்னடா அது 1083 சொன்னாங்களே, இங்க 1083 இல்லையே, 1079 இருக்குது, அதுல 1088 இருக்குது. இப்ப எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் குழப்ப கூடாது. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வேல்யூ, இதுல நியரஸ்ட் வேல்யூ 1083 சொல்றோம். இதுல இருந்து நியரஸ்ட் வேல்யூ பார்த்து மேட்ச் பண்ணி நம்ம மார்க் எடுக்கணும். அந்த நேரத்துல நம்ம குழம்பு கூடாது, ஐயோ கொஸ்டின் வந்து தப்பா கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோன்னா நியரஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு வந்து இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் பற்றி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஜோயல் வந்து சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் என்னோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா 204 304 302ன்னு கிரேட் இருக்குங்க. இப்போ எம்எஸ்ல பாத்தீங்கன்னா EN19 இருக்கு, EN24 அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்ல இருந்து ஹார்ட்னஸ் பண்றாங்க. டேப்பிங் யூஸ் பண்ண பிறகு அப்புறம் ஹார்ட்னஸ்க்குள்ள கொண்டு போறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மெட்டீரியலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸ்பார்க்கோ இல்ல கிரேட்டிங் பண்ணும்போது அது என்ன கிரேடு என்ன மெட்டீரியல் கண்டுபிடிச்சிடும், பிராஸ் எஸ்எஸ் எம்எஸ். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ட்ரீட்மெண்ட் இங்க வந்து சாஃப்டா தான் இருக்கு ஹார்டா தான் இருக்குன்னு எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது சார்? எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே.
இவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படின்னாக்கா, மெட்டல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். கலரை வச்சோ இல்ல ஸ்பார்க் பண்ணியோ வேற என்கைரிங் இது வச்சோ என்ன மெட்டல் சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறோம். சரி, சாப்பிட்டா இருக்குதா ஹார்ட் ஆகுதா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இது அவரு கேட்ட கேள்வி. நம்ம சாப்பிட்டா இருக்குதா ஹார்ட் ஆகுதா அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தட்டி பார்ப்போம். சவுண்ட் வேரியேஷன்ஸ் வரும்போது ஒண்ணு நம்ம பண்ணலாம். இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தட்ல பண்றது. அனதர் ஒன், நம்ம எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு சொன்னா கொடுக்குறாங்க இல்லையா, மேனுஃபேக்சர் கொடுக்குறாங்க ஒரு கைட்லைனு, அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து என்னென்ன இது இருக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுறது. நம்ம என்ன பண்றோம்னா இந்த சவுண்ட் மெத்தடை வச்சுதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தோன்னா பை ப்ராக்டிக்கல் மெத்தட். இதுதான் ஆன்சர். அடுத்து தாமரைக்கனி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தாமரைக்கனி, தாமரைக்கனி பேசுறீங்களா? சரி, அவரு இது பண்ணல. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன டவுட் அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் செஷன் ஒரு தனியா கிளாஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்கும். நேற்று எடுத்த சார் வருவாரு, அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வரும்பொழுது நீ இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் ஓரியன்டா கூட நீ எடுத்துட்டு போகணும். இந்த ஒரு வாரத்திலயோ இல்ல நீ படிச்சதுல ஏதோ டவுட்டோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். டவுட் வந்து ஐயோ இன்னைக்கு கிளாஸ் தானே அர்த்தம், இன்னைக்கு கிளாஸ் தான் கேட்கணும்னு கிடையாது. இப்ப இந்த இன்ட்ராக்ஷன் செக்ஷன் வந்து இன்னைக்கு கிளாஸ் டவுட் கிளாரிபிகேஷன் ஒரு ஷெட்யூல் போட்டுருக்காங்க. இந்த ஷெட்யூல் நீங்க வந்து இங்க கேட்கலாம். சப்போஸ் இல்ல டவுட் இருக்குது அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து வெல்டர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கணும். வெல்டர் டவுட்னா பார்க்கலாம். ஃபிட்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செஷன் முடிஞ்சப்போ உங்களுடைய டவுட் கேட்கணும். அவங்க நாலேஜ் கொண்டான அது எந்த விதத்திலயும் தவறாக இருக்காது. தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். இதுதான் ஆன்சர். யாரும் வந்து உனக்கு தெரியாது நீ பாத்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? அதனால ஐயோ இவர் ஃபேக்கல்டி ஆச்சு, நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு, நம்மள வந்து என்ன கேட்டா நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படி எல்லாம் நினைக்காது. சப்ஜெக்ட் ஓரியன்டா நீங்க என்ன டவுட் கேட்டாலும் கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது கரெக்டான ஒரு ஆன்சரா தான் நீங்க வெளியே போவீங்க. சரியா? அதே அப்படி இல்ல உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, என்னால கிளாஸ் வந்து வர முடியல, வர முடியாதுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கூகுள் ஓபன் பண்றோம் இல்லையா, கூகுள் ஓபன் பண்ணி கூகுள் லென்ஸ் ஓபன் பண்றோமா, உனக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ அது என்ன பண்றேன்னா கேப்சர் பண்ணி சர்ச் பண்ணிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்ல போயிட்டு சர்ச் ரிசல்ட்னு கொடுத்துன்னு வச்சுக்கேன், உனக்கு தேவையான ரிசல்ட் அதுல வந்து சேர்ந்து. சரியா? உனக்கு நீ படிக்கிற நீ கண்ண முடிச்சுக்கிட்டு படிக்கலாம். உனக்கு அந்த நேரத்தில் டவுட் நீ எழுதி வைக்க மறந்துட்ட, நீ அப்பயே கிளாரிபிகேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தவறு கிடையாது. நீ கிளியர் ஆகணும். ஓகேவா? இப்ப நான் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து பார்த்தா இது வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா புதுசா இருக்குன்னா போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பேஸ் மட்டும்தான் பேசிக்கா தான் நம்ம போயிருக்கோம். இப்ப நான் இதை உள்ள இன்டெப்தா போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போடணும்னு வச்சுக்கேன், நீ இதை சேர்த்து மறந்துடும். இப்ப ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு பேசிக்காக தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கும் இருக்குது, வெல்டருக்கும் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்கா நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம பார்த்தோம்னா அலைன் பண்ணிருக்கு. நம்மளுக்கு தேவையான முறை செட் பண்ணி வச்சிருவோம். சரி, இப்ப சார் சொல்ற விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் ஒரு 2 MCQ டைப் பேட்டர்ன், இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்கு, இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஜூம் மீட்டிங் சேட்ல நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தீங்க, நம்ம ஹார்ட்னஸ் எல்லாம் எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹார்ட்னஸ் டெஸ்டிங்னே இருக்கு. ஹார்ட்னஸ் டெஸ்டிங் வந்து அது ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். நம்ம இந்த டவுட் செஷனையும் வந்துட்டு நம்ம ஃபுல் டீப்பாக கொண்டு போயிட்டு என்னென்ன செக் பண்ணலான்ட்டு சண்டே கிளாஸ்ல ஒன்று டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து நல்லா ஒரு சிறப்பாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும்.
எல்லாரும் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு இதாயிடுங்க. ஏதோ அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு மாதிரி வந்து 7:15 7 மணி அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியாது. நம்ம எல்லா மெட்டீரியலும் வந்துட்டு இதுல தான் போஸ்ட் பண்றோம், ஜூம் மீட்டிங்ல தான். இப்ப நீங்க வெளியில போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன மெட்டீரியல் போட்டேன் அதெல்லாம் தெரியாது. நம்ம ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா உங்களுக்கு அவர் கிளாஸ் நடத்தும் போது அந்த மெட்டீரியலை பார்த்தா புரியும். அந்த டெஸ்ட்டும் இன்னைக்கு வச்சிருக்கோம். அதனால நீங்க எந்த ஒரு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க. நம்ம சண்டே டவுட் கிளாரிஃபை செஷன்ல ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு சிறப்பான வகுப்பை ஆன்லைன்ல வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காரு. சரி, ஆஃப்லைன்ல இருக்கவங்க ஏதாவது டவுட் இருக்கா? ஃபெசிலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கம்பியாக நீளம் தன்மை ஃபெசிலிட்டி. சரி, நீங்க அந்த டவுட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு இது முடிச்சுட்டு கூட நம்ம டைரக்டா கேட்டுக்கலாம். இல்ல சண்டே செஷன்ல நம்ம இந்த ஆஃப்லைன்ல வரவங்களுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் இதெல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு. ஆஃப்லைன்ல. சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு இந்த சிறப்பானது ஒரு இந்த வகுப்பை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபேக்கல்ட்டியா நியமித்த டிஏபி ஸ்டாஃப் யூனியனுக்கும் நம்ம கோஆர்டினேட்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நல்லா இல்ல, உங்களோட சேவை இன்னும் திறந்து தேவை. இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்க்குலாம் நீங்க தான் வரப்போறீங்க. ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மண்டேல இருந்து ஆஸ் பர் ஸ்டடி பிளான் நம்ம சிலபஸ் அனுப்பிச்சிருக்காங்கல்ல பிஹெச்எல்ல இருந்து, அந்த சிலபஸ் படி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஃபிட்டருக்கு, வெல்டர், டர்னர், மிஷினிஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் வைஸ்க்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒர்க் ஷாப் சயின்ஸ் அண்ட் கால்குலேஷன் அதுவும் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சண்டே வந்து அந்த வீக்கான ஃபுல் ஷெட்யூல் பண்ணிடுவோம். அந்த ஷெட்யூல் வந்து சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஜென்ரல் கிளாஸ் இருக்கும். சண்டே டவுட் கிளாரிஃபை செஷன். மண்டேல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மிஸ்டிஸ்ட் அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஷெட்யூல் கூட போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. இந்த இணைய வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதோட இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எல்லாரும் அட்டண்டன்ஸ்ல சைன் போடாதவங்க அட்டண்டன்ஸ்ல இது பண்ணிடுங்க. ஓகே, நன்றி.